ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை நவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் நவீன். இதுக்கு முன்னாடி நம்ம HTML எப்படி வந்து ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு எப்படி ஒரு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி உங்களோட வெப்பேஜில் என்னென்ன தேவையோ அதுக்கான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுனா HTML. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு பேஜையும் நான் HTML வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் இருக்குல்ல. இப்போ வந்து எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி அதை கலரை மாற்றுவீங்களோ, அதுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த வெப்பேஜுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம CSS அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். CSS அப்படின்னா ஒன்றும் இல்லை, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது தான். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து CSS அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 விதமாக ஸ்டைல்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த CSS அப்படின்றது H1 டேக்கில் நான் வச்சுருக்கேன். இந்த H1 டேக்கை வந்து அந்த டேக் உள்ளாரையே போயிட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ஆக்வா அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து எனக்கு மாறிடுச்சு பார்த்துங்க. இது வந்து இன்லைனில் நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இன்லைன் ஸ்டைலிங்னா இப்போ இந்த இடத்துல கொடுக்குறது பேர் இன்லைன் ஸ்டைலிங். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்டர்னல் அப்படின்னா ஹெட் டேக் இருக்குல்ல, அந்த ஹெட் டேக்கில் ஸ்டைல் அப்படின்னு போட்டு அதில் வந்து அந்த H1 டேக்கில் கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, ரெட் கலரில் வந்துருச்சு. இது வந்து இன்டர்னல்னால் ஹெட் டேக் உள்ளார வந்து ஸ்டைல் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளார H1 டேக்கில் கலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்லைன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இன்லைன் பார்த்தாச்சு, இன்டர்னல் பார்த்தாச்சு. எக்ஸ்டர்னல்னால் இப்போது index.html இருக்குல்ல, அதே இடத்துல style.cssன்னு இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து அதே H1 டேக்கு நான் கலர் க்ரீன் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை வந்து நான் HTMLோட லிங்க் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். அது எப்படி லிங்க் பண்ணுறதுனா, இங்கே ஹெட் டேக் இருக்குல்ல, அதில் போயிட்டு லிங்க்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் அப்படின்றதுனால இந்த ரிலேஷன் ஸ்டைல் ஷீட். ஹெச்ரெஃப்னா உங்களுக்கு தெரியும், ரெஃபரன்ஸ் தான். அது ஹைப்பர் டெக்ஸ்டோட ரெஃபரன்ஸ். அது வந்து அதோட பேத் கொடுக்கணும். நான் style.css அப்படின்ற பேரில் தான் அந்த ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் அது வந்து style.css அப்படின்ற ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இது கொடுத்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்துருச்சு. இங்கே இருக்குல்ல இந்த க்ரீன் கலர். இப்போ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, கேஸ்கேடிங் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே, இப்போது நீங்கள் எதை நீங்கள் கலர் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் க்ரீன் அப்படின்னு இருக்குது. எக்ஸ்டர்னலில் நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து இன்டர்னலில் வந்து நான் ரெட் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன அப்ளை ஆகும்னு பாருங்கள், ரெட்டு தான் அப்ளை ஆகும். ஏன்னா எது இந்த H1 டேக்கு பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் க்ரீன் இருக்குது. ஸோ ஒரு வெப்பேஜ் எப்படி ரீட் பண்ணணும்னா, முதல்ல எக்ஸ்டர்னலில் இருக்கிற க்ரீனை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறமா இன்டர்னலில் இருக்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல் உள்ளார இருக்கிற ரெட் இருக்கா, அப்போ வந்து அந்த க்ரீனை விட்டுட்டு இந்த ரெட்டை தான் ஞாபகம் வச்சுக்கும். இது ரெண்டுமே வந்து ஹெட் டேக்கில் இருக்குது. இது ஏன் ஹெட் டேக்கில் இருக்குன்னா, ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவையான எல்லாமே ஹெட் டேக்லேருந்து எடுத்து ரீட் பண்ணி வச்சுக்கும். அப்படி தான் ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகுது. அதனால நம்ம அது எல்லாத்தையும் ஹெட் டேக்கில் கொடுத்துட்ருக்கோம். இப்போது திரும்ப நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து இன்லைனில் போயிட்டு திரும்ப ஸ்டைல் இப்போ இன்லைனில் போயிட்டு நான் வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், என்ன நான் ஸ்டைல் கொடுத்தேனோ அதுதான் எடுத்திருக்கு. இன்லைனில் இருக்கிறது தான் வந்து பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்லைனில் இருக்கிறது தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா வந்து இது இல்லைன்னா ஸ்டைல்னு கொடுத்து நான் இன்டர்னலில் கொடுத்துருக்கேன்ல அந்த ரெட், அதை எடுத்துக்கும். அதுவும் இல்லைன்னா, ரெண்டுமே கொடுக்கலன்னா எக்ஸ்டர்னலில் கொடுத்தது தான் எடுத்துக்கும். நம்ம பொதுவாக வந்து எக்ஸ்டர்னல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
ரொம்ப தேவையான இடத்துல மட்டும் அந்த இன்டர்னல் யூஸ் பண்ணுவோம். இன்லைன் யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து தேவையான இடங்களில் இன்லைனும், மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டர்னல் மட்டும்தான்.